ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். வாட்டர் ஓஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் கிரவுண்ட் வாட்டர். இந்தியாவோட நிலத்தடி நீர் பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஸ் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்கலாம். ஓஸ்னா ப்ராப்ளம்ஸ்னு அர்த்தங்க. வாட்டர் ப்ராப்ளம்ஸ் வி ஹேவ். ப்ராப்ளம்ஸ் தட் சம்படி ஹேவ் அப்படின்றது தான் ஓஸ். An annual assessment by the Central Groundwater Board on the state of groundwater and its quality has some worrying importance அப்படின்னு இருக்குங்க. ஒரு வருஷம் நடத்தக்கூடிய ஒரு மதிப்பீடு. அசஸ்மெண்ட்னா மதிப்பீடு. யார் நடத்துறா? பை யாரால் நடத்தப்பட்டது, அவனால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும்னா அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணுவோம். பை த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ஆன் த ஸ்டேட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த அமைப்பு அதை நடத்துறாங்க. எதுக்காண்டினா நிலத்தடி நீரோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இட்ஸ் குவாலிட்டி. ஸோ அதோட தரத்தை பத்தியும் பாக்குறாங்க. ஹேஸ் சம் ஒரியிங் போர்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸ்டேட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் குவாலிட்டின்னு ரெண்டு வார்த்தை வந்திருக்கு. பின்னாடி ஹேஸ் வந்திருக்குன்னு நினைச்சு குழம்பாதீங்க. ஆக்சுவலி அவங்க சொல்றது அசஸ்மெண்ட்டை பத்தி. அந்த அசஸ்மெண்ட், அந்த மதிப்பீடுல ஒரு சில ஒரியிங் போர்டன்ஸ்னா ஒரியிங் வார்னிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. First, the number of districts with excessive nitrate in their groundwater has risen from 359 in 2017 to 440 in 2023. ஸோ அதிகப்படியான நைட்ரேட் நிலத்தடி நீர்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2017 விட 2023 ஜாஸ்தி ஆயிருக்கு. This translates to a little more than half of India's 779 districts having excessive nitrate to more than 45 milligram per liter. ஸோ இது என்ன சொல்லுது நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்ஸ்னா நம்மளுக்கு தெரியும், மொழிபெயர்ப்பு அப்படின்னு தெரியும். இன்னொன்னு வந்து கம்யூனிகேட்ஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல இன்டர்பிரட்ஸ், நம்மளுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, இப்ப நைட்ரேட் வந்து அளவுக்கு அதிகமா இருக்குன்னா எந்த அளவு, நம்மளோட பெஞ்ச் மார்க் ரேட் 45 மில்லிகிராம் பெர் லிட்டர் தான் இருக்கணும். பட் அதையும் தாண்டி இருக்கு. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல? இந்தியால இருக்கிற பாதி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேல. மொத்த டிஸ்ட்ரிக்ட் 779. There are two major concerns with excess nitrate content. So excess nitrate இருந்தா என்ன பிரச்சனை? First, methemoglobinemia or a reduced ability of red blood cells to carry oxygen. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து என்னது? இந்த மாதிரி ஒரு நோய் வரலாம். அப்படின்னா என்னதுன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற ஆர்பிசி சிகப்பணுக்களால ஆக்சிஜனை நிறைய கொண்டு போக முடியாம போயிடும். திஸ் சம்டைம்ஸ் காசஸ் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் இன் இன்ஃபன்ட்ஸ். ஸோ பிறந்த குழந்தை வந்து பார்த்தா நீலம் பூத்து இறந்துருவாங்க. அந்த நோய்க்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். த பிக்கர் ப்ராப்ளம் இஸ் என்விரான்மெண்டல். ஸோ இதை விட பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கு தான். Once nitrates in groundwater rise to the surface and become part of lakes and ponds, algal blooms throttle the health of aquatic ecosystem. Throttle அப்படின்னா கண்ட்ரோல்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆனா ஆக்சுவலான மீனிங் வந்து புறவளைய நெரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் throttle the health of the aquatic ecosystem. ஸோ இது என்ன ஆகும்? இப்ப நம்மளோட நைட்ரேட்டு நம்ம மேல் பரப்பு வரைக்கும் வந்து இருக்கிற நம்மளோட ஏரி குளங்களோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து இந்த பாசி படிகிறது நடந்து என்விரான்மெண்ட், அந்த நீர்ல இருக்கிற இக்கோசிஸ்டம் உயிரினங்களுக்கு ஒரு பேரழிவா இருக்க போகுது. With what the CGWB found from analyzing 15,239 groundwater samples across the country was that close to 19.8% samples had nitrogen compounds above safe limits. However, this proportion has not shifted much since 2017 when 21.6% had excessive nitrates. ஓகேங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை சாம்பிள் எடுத்திருக்காங்க? அப்ராக்சிமேட்லி 15,000 சாம்பிள்ஸ் வந்து எடுத்ததுல 19.8% சாம்பிள்ஸ்ல ஜாஸ்தி நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸோ இருந்துச்சு. ஆனா 2017ல பார்க்கும்போது நம்மளுக்கு 21.6% இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சம் 1 பாயிண்ட் சம்திங் தான் வேரியேஷன் இருக்கிறதுனால இப்ப ஒன்னும் பெருசா அதிகப்படியா ஆயிடல. ஆனா அப்ப நம்ம எடுத்த சாம்பிள்ஸ் 13,000 தான். ஸோ பெரிய வேரியேஷன் இல்ல, கிட்டத்தட்ட அதே லெவல்ல மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Rajasthan, Karnataka, Tamil Nadu reported the largest extent of nitrate contamination. So நிறைய nitrate இருக்கிற ஸ்டேட்ஸா இந்த மூணையும் சொல்லியிருக்காங்க. with 49%, 48% and 37% of the samples reporting numbers beyond the limit. ஸோ லிமிட் தாண்டி இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத் ஹேவ் எ பெரினியல் நைட்ரேட் ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பெரினியல்னா காலங்காலமா இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. பிரைமர்லி ஃப்ரம் ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது முக்காவாசி அதுக்கு காரணம் என்னன்னா நில அமைப்பே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வித் ரிலேட்டிவ் லெவல்ஸ் ஃபேர்லி கான்ஸ்டன்ட் சின்ஸ் 2017 த ரிப்போர்ட் சேஸ். ஆனா 2017ல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே லெவல்ல மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு, இன்னும் அதிகமாகல, குறையவும் இல்லை. However, regions in central and southern India are reporting a rise. ஆனா சென்ட்ரல் இந்தியாலையும் சதர்ன் இந்தியாலையும் இப்ப நைட்ரேட்டோட லெவல் கூடிக்கிட்டே வருது, விச் இஸ் a reason for worry. ஸோ அது கவலைக்கான ஒரு காரணமா இருக்கு. Through the years, இத்தனை வருஷங்கள்ல several studies have established the correlation between elevated nitrate levels and the practice of intensive agriculture. ஸோ எல்லாரும் என்ன சம்பந்தப்படுத்துறாங்க? அக்ரிகல்ச்சர்ல நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால நைட்ரேட்டோட லெவல் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. அதனால நம்ம வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பண்றோம். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னா ரொம்ப கிராப்ஸை வந்து ஷார்ட் டேர்ம்ல விளைவிக்கிறது, இல்ல அடிக்கடி கிராப்ஸ் மாத்தி போடுறது, நிறைய ஃபர்டிலைசர்ஸ் போட்டு ஹைபிரிட்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான அக்ரெசிவான அக்ரிகல்ச்சர், ரொம்ப தீவிரமான அக்ரிகல்ச்சர் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நைட்ரேட்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. அதர் சிக்னிஃபிகண்ட் கெமிக்கல் கண்டாமினன்ஸ் அஃபெக்டிங் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி வேர் ஃப்ளூரைட் அண்ட் யுரேனியம். ஸோ நைட்ரேட்டுக்கு அப்புறம் வேற என்ன காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம கிரவுண்ட் வாட்டரை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட் அண்ட் யுரேனியம். Fluoride concentrations exceeding the permissible limit were a major concern in Rajasthan, Haryana, Karnataka, Andhra Pradesh and Telangana. So exceeding அப்படின்னா எல்லை மீறுறது, அளவுக்கு அதிகமாகிறது. ஸோ ஃப்ளூரைடோட அளவு கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது அதோட அடர்த்தி. ஸோ ஃப்ளூரைடோட அடர்த்தி exceeding the permissible limit. Permissible limitனா allowable limit இல்ல acceptable limit. ஸோ acceptable லிமிட்டை தாண்டி கூடினது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எந்தெந்த ஸ்டேட்லனா ராஜஸ்தான், ஹரியானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இங்கெல்லாம் அப்படி இருக்கு. The report drew attention to the fact that states with over-exploited groundwater blocks where extraction is more than replenishment were more likely to have excessive chemical contaminations. ஸோ இந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்றோம், வேற கிரவுண்டுக்கு வாட்டரே நம்ம கொடுக்கறது இல்லை. ரெப்ளிஷ்மெண்ட்னா ரீஃபில்லிங்கே பண்றது இல்லையோ அங்கெல்லாம் வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஓவரால் கண்ட்ரி வைஸ் மொத்தமா பார்க்கும்போது த கண்ட்ரிஸ் டிகிரி ஆஃப் groundwater extraction is 60.4% or roughly the same as it has been since 2009. So 2009ல இருந்து நம்ம groundwater extraction எவ்வளவு இருக்கு? 60.4% இருக்கு. About 73% of the blocks analyzed for groundwater levels are in the safe zone. So நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணதுல 73% வந்து சேஃபா தான் இருக்கு. meaning that they are replenished enough to compensate for the water drawn out. அப்படின்னா என்ன சேஃபா இருக்குன்னா என்ன, எவ்வளவு தண்ணி அந்த இடத்துல இருந்து எடுக்கிறோமோ அதே தண்ணியை நம்ம திரும்பி கொடுத்துடுறோம். While it is a good sign that India now has a robust scientific system of assessment to monitor the health of groundwater blocks annually, efforts are lacking in getting states to act on these findings. ஸோ இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, now has a robustனா ஸ்ட்ராங்னு இருந்தாங்க. ஸ்ட்ராங் இல்ல ஹெல்தி, வெரி ஸ்ட்ராங் அசஸ்மெண்ட் சிஸ்டம். மதிப்பீடுக்கு நம்மள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. கிரவுண்ட் வாட்டரை பத்தி, கிரவுண்ட் வாட்டரோட நிலைமையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள்ட்ட இருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு கவலை. There needs to be more concerted awareness programs led by the highest levels of leadership to contain the crisis. So concerted அப்படின்னா group of people working together. ஸோ நிறைய குரூப்ஸ் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மேல ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து
ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஷிப் டு கண்டெயின் த கிரைசிஸ். டு கண்டெயின் அப்படின்னா டு கண்ட்ரோல்னு அர்த்தம். இந்த பிரச்சனைய கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ இது வந்து வேர்ப் தான். ஓகேவாங்க? ஸோ இப்ப உங்களோட மீனிங்ஸ்லாம் இதுல நெறைய இல்லங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கா தான் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து எப்படி அதோட அரேஞ்ச்மென்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நைட்ரேட் ஜாஸ்தி இருக்கு. இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பெர்மிசிபிள் லிமிட் 45 மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டர விட ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதனோட எஃபெக்ட்ஸ் என்ன? இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வருது? எஃபெக்ட்ஸ் என்ன? இங்க என்ன பிரச்சனை? அடுத்து எஃபெக்ட்ஸ் என்ன? அதுக்கப்புறம் வந்து அதாவது ஃபியூச்சர் சினாரியோ இல்ல இதே சினாரியோ கன்டின்யூ பண்ணா என்ன எஃபெக்ட் இருக்கும்? அதுக்கப்புறம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள போறாங்க. ஸோ இந்தியாவோட எல்லா பார்ட்ஸையும் அனலைஸ் பண்றாங்க. இதுல வந்து வெஸ்ட்ட பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் சொல்லியிருக்காங்க. சவுத்த பத்தி சொல்றாங்க. அதுக்கான ரீசன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதர் பொல்யூட்டன்ஸோ இல்ல கன்டாமினன்ட்ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து ஓவராலா பார்க்கும்போது நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் வந்து நெறைய இடத்துல சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து ஓவரால்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து திரும்பியும் பாசிட்டிவ்லயே நம்மளுக்கு அசஸ்மென்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட்டா அவங்களோட ஒப்பீனியன் இல்ல ஆக்ஷன் டு பி டேக்கன். இது கடைசியா சஜஷனா சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகேவாங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கான எவிடன்ஸஸ் நீங்க சொல்லணும். என்னென்னத வச்சு நீங்க அப்படி இஷ்யூவ வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எவிடன்ஸஸ் சொன்னதுக்கப்புறம் அதனால எஃபெக்ட்ஸுக்குல இருந்து வேற எங்கெல்லாம் இருக்கு, இத எப்படி மிட்டிகேட் பண்ணலாம். அப்படிதாங்க கொண்டு வந்திருக்காங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.